டேய் மச்சான், என்ன ஆளே மாறிட்ட. செம்மையாருடா உன் Dress. உனக்கு என்னடா குறை? நீ என்னை விட ஹீரோ மாதிரியே இருக்க. சரி சரி, 2 பேரும் அழகா இருக்கும். அப்புறம் சந்தோஷ் இன்னைக்கு வரணும். சந்தோஷ் பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. அவனு தாண்டா மச்சான், அவன் எப்படி வரானே தெரியல. அவனை வர பார்க்கணும். சரி வாடா மச்சான், நம்ம கிளாஸ் ரூம் கூட போலாம். சரி, அவகிட்ட கேட்போமா சந்தோஷ் எப்போ வருவான்னு. கேட்போம். சுபா, சொல்லு. எங்க சந்தோஷ் இன்னும் வர காணோம்? அவன் வெளியே போயிருக்கான், அதோ வந்துருவான். சரி. ஆமா, நீ ஏன் தனியா நின்று இருக்கமா? இல்ல, ஸ்வேதா வரேன்னு சொல்லியிருந்தா, அதுக்காக தான். சரிம்மா சரி. சந்தோஷ் ட்வின்ஸ் ஒரே ஜாடம் தான், பட் தங்கச்சி கொஞ்சம் சந்தோஷிட்ட அழகா இருக்கு. முன்னாடி சொல்லிடாதடா, அவன் அப்புறம் கத்துவான் நம்மள. நீங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஸ்வேதாக்காகவா? சரி சரி, வெயிட் பண்ணு. அவ எப்ப வருவா? அவ வரேன்னு சொல்லியிருந்தா, வருவா. டேய் மச்சான், ஹாய்டா மாப்ள. என்னடா KGF கெட்டப்ல வந்திருக்க? அம்மா அம்மா, இரு அங்க வரேன். எப்படிடா இருக்கு நம்ம கெட்டப்? டேய் வேற லெவல்ல, நினைச்சு கூட பார்க்கல நீ இந்த கெட்டப்ல வருவேன்னு. டேய் நானும் ஸ்வேதா KGF டயலாக் நடிக்கணும்டா, மேடம் சொல்லிருந்தாங்களே. ஆமால, ஸ்வேதா என்ன எனக்கு ஹீரோயின் ட்ரெஸ்ஸா? ஆமா, அவ என்ன போடுவா? அவனும் அந்த ட்ரெஸ் தான் போட போறா. ஆமா, அவளும் அந்த ட்ரெஸ் தான் போட போறா. மேடம் தான் இந்த ட்ரெஸ் போட சொன்னாங்க. என்ன ஸ்வேதாக்குள்ள நடிக்க போறீங்க? பெரிய ஆள் தான். அட வாய் மூடுடா, அவன் நடிப்பான்னு கூட தெரியல. நடிக்க ஒத்துக்கல, நடிப்பா மச்சான். டேய் ஒரு KGF டயலாக் சொல்லுடா. அதெல்லாம் எதுக்குடா, வேணாம். சொல்லுடா. கருடனை கொல்றதுக்கு ஒரு ராக்கிய பிறக்க வச்சான். இந்த ராக்கிய கொல்றதுக்கு இன்னொரு ராக்கிய பிறக்க வைக்க முடியாதா? எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்பன் மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்.